ஹீரோ ஹீரோயினுக்கான கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். தமிழ் சினிமால குஷி, திருமலை மாதிரியான படங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஜோதிகாவுக்கும் விஜய்க்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நீ பார்த்த சிவா, பார்த்த என் இடுப்ப நீ பார்த்த அப்படின்னு ஜோதிகா நடிக்கும் போதெல்லாம் வாவ் வாட் அ காம்பினேஷன், கெமிஸ்ட்ரி ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க சிலிர்த்து போய் சில்லறை விட்டு எடுத்த வரலாறுலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது மீண்டும் அவங்க இணைவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரசிகர்கள்லாம் ஹார்ட் புரோக்கன் செய்தி ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்றது, அட்லியுடைய இயக்கத்துல விஜய் நடிச்சு வெளிவந்த தெரி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. வசூல் ரீதியா பல உச்சங்களையும் இந்த திரைப்படம் தொட்டிருந்ததால மீண்டும் தன்னுடைய திரைப்படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பை அட்லிக்கு கொடுத்திருக்காரு விஜய். பைரவா திரைப்படத்தை அடுத்து விஜய் 61 அப்படின்னு தற்காலிகமா அழைக்கப்படக்கூடிய அட்லி இயக்கக்கூடிய புதிய திரைப்படத்துடைய படப்பிடிப்பு பணிகள் துவங்கி நடைபெற்று இருக்க நிலையில இந்த திரைப்படத்துல ஜோதிகாவுக்கு பதிலா நித்யா மேனன் நடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அண்மையில இந்த படம் துவங்கும் போது வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்புல காஜல் அகர்வால், சமந்தா, ஜோதிகா ஆகிய 3 நாயகிகள் படத்துல பங்கெடுத்திருக்கிறதா பட தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால ஜோதிகா விலகி இருக்கிறது உறுதியாயிருக்கு. இதனால ஜோதிகாவுக்கு பதிலா இந்த திரைப்படத்துல நித்யா மேனன் நடிப்பாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. குஷி, திருமலை மாதிரியான வெற்றி திரைப்படங்கள்ல இணைஞ்சு நடிச்ச விஜயும் ஜோதிகாவும் மீண்டும் இணைஞ்சு திரையில நடிப்பாங்க அப்படின்னு ஆவலா எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு இந்த அறிவிப்பு ஏமாற்றத்தையே கொடுத்திருக்கு.